இந்த போட்டோஸ்ல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணு, அது போதும். ஐயோ, என் நிலைமை புரியாம பேசுறாங்களே. அவரோட பொண்டாட்டினா நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்? என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறாங்களே. இந்த பொண்ணு எப்படி இருக்கா பார்வதி? ஆதிக்கு பொருத்தமா இருக்காளா? இந்த பொண்ணு ஜாதகம் கூட ஆதிக்கு பொருத்தமா தான் இருக்கு. என்னாச்சு? இந்த பொண்ணும் பிடிக்கலையா? சரி, அடுத்த போட்டோவை எடுத்து பாரு. நிச்சயமா அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கும். ஆதிக்கு பொருத்தமான ஜோடி அந்த பொண்ணு தான்னு நீயே சொல்லுவ. ஐஸ்வர்யம்மா, ஏன் போட்டோ எப்படி இந்த போட்டோவோட? எங்க காட்டு. ஆமா, உன்னோட போட்டோ எப்படி இந்த கவர்க்குள்ள வந்துச்சு? யார் வச்சிருப்பா? ஒருவேளை இது கடவுளோட விருப்பமா இருக்குமோ? ஆதிக்கு பொருத்தமான பொண்ணு நீதான் என்கிட்ட காட்டுதா? கடவுள் இப்படி திருவிளையாடல் நடத்துறாரோ? என்னம்மா இது? என்னென்னவோ சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா பார்வதி? ஆதிக்கு பொருத்தமான பொண்ணு நீதான்னு சொல்ற. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் உண்மையதான் சொல்றேன் பார்வதி. ஆனா நீதான் அப்படிலாம் இல்லன்னு இன்னும் என்கிட்ட உண்மையை மறைக்க பாக்குற. நான் உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்கலம்மா. இதுக்கு மேல சமாளிக்காத பார்வதி. உனக்கும் ஆதிக்குமான உறவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆபீஸ்ல உன்னோட சேலை முந்தானிய எடுத்து நீ ஆதியோட வாயை தொடச்சு விட்டதை நான் பார்த்தேன். நீ ஆதிக்கிட்ட அவ்வளோ நெருக்கமா நடந்துக்கிற அளவுக்கு ஆதிக்கும் உனக்கும் என்ன உறவு? ஆதி சாப்பிட்டு மிச்சம் வச்ச குலாப் ஜாமுன்னு ஆதி சாப்பிட்ட ஸ்பூனால நீ ஆசையா சாப்பிட்டதையும் நான் பார்த்தேன். இதுக்கு என்ன அர்த்தம்? கம்பெனியை பிரிக்க சொன்னா ஆதி கம்பெனியை பிரிக்க மாட்டாரு, முழுசா அருணுக்கே விட்டு கொடுத்துருவாருன்னு ஆதியோட மனச எப்படி உன்னால அவ்வளோ கரெக்டா கணிக்க முடிஞ்சது? ஆதிக்கும் உனக்கும் அப்படி என்ன நெருக்கமான உறவு? பதில் சொல்லு பார்வதி. இதுக்கு மேலயும் நீ எதுவும் என்கிட்ட மறைக்க முடியாது. உனக்கும் ஆதிக்குமான உறவு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியணும். உண்மைய சொல்லு. இப்போ என்ன எதுவும் கேட்காதீங்க ஐஸ்வர்யம்மா. வாங்கம்மா போலாம். எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த தீபத்து மேல சத்தியம் பண்ணி சொல்லு. ஆதிக்கும் உனக்கும் என்ன உறவு? கேக்குறல்ல, சொல்லு. உண்மைய சொல்லு பார்வதி.
சொல்லிடுறேம்மா. நான் அவர் தொட்டு தாலி கட்டின மனைவி. ஐஸ்வர்யாம்மா, ஐஸ்வர்யாம்மா, ஹலோ, சொல்லு. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? நம்ம விஷயம் எல்லாம் ஐஸ்வர்யாமாக்கு தெரிஞ்சு போச்சு மாமா. என்ன சொல்ற? ஐஸ்வர்யாக்கு எப்படி தெரிஞ்சது? அது இப்ப என்ன பண்றது மாமா? நீ ஒன்றும் பயப்படாத. தைரியமா வீட்டுக்கு கிளம்பு. நான் வரேன். நான் அவர் தொட்டு தாலி கட்டின மனைவி. என்னாச்சு ஐசு? ஏன் முகத்தை இப்படி மூணு வச்சுக்கிட்டு இருக்க? நீ கோபத்துல இருக்கன்னு தெரியுது. ஆனா யார் மேல கோபமா இருக்க, எதுக்காக கோபமா இருக்கன்னு ஒண்ணுமே புரியலையே. முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு மறைக்காம உண்மைய சொல்லு. அதுக்கப்புறம் என் கோவம் யார் மேலனா உனக்கே தெரியும். என்னது, கேள்வி கேட்க போறியா? எதுக்கு ஐசு இந்த டாஸ்க் எல்லாம்? உன் கோவத்துக்கு என்ன காரணம்னு நீ என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிரு. முதல்ல நான் கேக்குறதுக்கு நீ ஸ்ட்ரைட்டா பதில் சொல்ல அருண். ஆதிக்கும் பார்வதிக்கும் என்ன உறவு? என்ன ஐசு இது? இந்த கேள்விதான் நீ அன்னைக்கே கேட்டுட்டீல. நானும் பதில் சொல்லிட்டேன்ல. அப்ப சொன்னா என்ன, இப்ப சொல்ல மாட்டியா? நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லலையே.
உண்மை சொல்றதுக்கு எனக்கு என்ன? நீ எத்தனை தடவை என்கிட்ட கேட்டாலும் டக்கு டக்குன்னு நான் சொல்லுவேன். விசுவாசத்தையும் அக்கறையும் தாண்டி ப்ரோ பார்வதிக்கு நடுவுல வேற எதுவுமே இல்ல. என்னாச்சு ஐசு? எதுக்காக இப்படி முறைக்கிற? ஐசு, உன்னைத்தான் கேக்குறேன், எதுக்கு முறைக்கிற? ஐஸ்வர்யா, ஆண்டி வாங்க ஆண்டி. பரம்பரை செயினை சுத்தம் பண்ணி பூஜை பண்ணணும். நீ கொஞ்சம் பூஜை ரூம்க்கு வா. சரிங்க ஆண்டி. பரம்பரை செயினை சுத்தம் பண்ணும்போது டாலர்ல இருக்கிற ப்ரோ பார்வதியோட போட்டோவை அம்மா பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிருமே. இப்ப என்ன பண்றது? ஐசே, நான் போயிட்டு வந்து அப்புறமா உன்னை கவனிச்சுக்கிறேன். ஐசே, ஐசே, ஒரு நிமிஷம். ஐசே, ஐசே, ஒரு நிமிஷம் இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன அருண்? ஐசே, நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? இப்போ நீ பரம்பரை செயினை சுத்தம் பண்றதுக்காக தானே போயிட்டு இருக்க. ஆமா. அந்த செயினை சுத்தம் பண்ணும்போது அந்த டாலர்ல 2 போட்டோ இருக்கு. அது அம்மாக்கு தெரியாம எப்படியாவது வெளியே எடுத்துடணும். என்ன போட்டோ? அது வந்து ஐசு, ஐசு. ஐஸ்வர்யா, உன்கிட்ட பூஜை பண்ணணும் வான்னு சொல்லிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? அது அது வந்து ஆண்டி. சரி, உட்காரு. இத பாரு, அந்த பாக்ஸ்ல பரம்பரை செயின் இருக்கு. அதை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணு, பூஜை ஆரம்பிக்கலாம். சரிங்க ஆண்டி. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எதுவும் அம்மா கிட்ட சொல்லிதான் ஐசு. நீ எப்படியாவது டாலர்ல இருக்கிற ப்ரோ பார்வதியோட போட்டோவை
அம்மாவுக்கு தெரியாம நீ எப்படியாவது வெளியே எடுத்துடணும் ஐசு. ஐஸ்வர்யா, செயினை சுத்தம் பண்ண சொன்னா நீ என்ன கையில வச்சு அழகு பார்த்துட்டு இருக்க? சீக்கிரமா சுத்தம் பண்ணு. சரிங்க ஆண்டி. ப்ரோ 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 பெரிய ஐஸ்வர்யா எங்க? ஐஸ்வர்யா அம்மா கூட பூஜை ரூம்ல இருக்கா ப்ரோ. ப்ரோ என்ன மன்னிச்சிரு ப்ரோ. நீ ஏன்டா மன்னிப்பு கேட்குற? உன்னோட கல்யாண விஷயத்த நான் ஐஸ்வர்யா கிட்ட உளறிட்டேன் ப்ரோ. பரம்பரை செயினை சுத்தம் பண்ணி பூஜை பண்ணணும்னு அம்மா ஐஸ்வர்யாவை கூப்பிட்டாங்க. டாலர்ல இருக்கிற உங்க 2 பேரோட போட்டோவை அம்மா பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிரும்னு நான் ஐஸ்வர்யா கிட்ட டாலர்ல இருக்கிற உங்க போட்டோவை எடுக்கணும்னு சொல்லும்போது வேற வழி தெரியாம ஐஸ்வர்யா கிட்ட உங்க கல்யாண உண்மையை சொல்ல வேண்டியதா போயிடுச்சு ப்ரோ. அதுக்காக நீ ஃபீல் பண்ணாத. நீ சொல்றதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யாக்கு விஷயம் தெரியும். என்ன ப்ரோ சொல்ற? நான் சொல்றதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யாக்கு உங்க கல்யாண விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும்? யார் சொன்னது? நான் தான் சின்னையா சொன்னேன். ஐஸ்வர்யா அம்மாவுக்கு என் மேல சந்தேகம் வந்து கோவில்ல வச்சு என்கிட்ட விசாரிச்சாங்க. ஓ, அதான் ஐசு டென்ஷனா இருந்தாளா? அந்த டாலர்ல இருக்கிற உங்க போட்டோவை எடுக்கிறத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லாம ஐசு இப்ப அம்மா கூட பூஜை ரூம்ல இருக்கா. அவளுக்கு வேற ஸ்டெடி மைண்ட் கிடையாது. நம்ம அவகிட்ட உண்மையை மறைச்சிட்டுங்கிற கோவத்துல அவ அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னாலும் சொல்லிடுவா ப்ரோ. இப்ப என்ன பண்றது? சொல்லட்டும், அம்மா வந்து விசாரிக்கட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனை ஏற்பட்டாதான் தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கட்டும்.